எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கற்றுக் கொடுக்க போகிறேன். சுருக்கமாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். என் மனப்பாடமாக மனசில் இருந்து நான் பாட போகிறேன் இந்த பாட்டை. பேனா இருக்கா? எல்லாத்தையும் எழுதிக்கலாமா? விண்ணின் ராஜன் எழுதிக்கங்க. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. எடுத்துக்கிட்டீங்களா? விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. எடுத்துட்டீங்களா? ஓகே, எழுதிட்டீங்களாப்பா? விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். மாட மாளிகையை தேடிடா தேவன். வேகமாக போயிட்டேனா? சரி. மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார். அப்புறம் மேலே உள்ள பாட்டு அப்படி தான். திருப்பி நான் சொல்ல போகிறேன் முதல்ல இருந்து. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார். எழுதிட்டிங்களா? சரி, எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எழுதலைன்னா இப்போ எழுதிக்கங்க. நான் சொல்லும்போது நான் பாடும்போது பிடிச்சிக்கங்க. விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். மாட மாளிகையை தேடிடா தேவன் மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தான் நம்மை தேடி வந்தான். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயாம் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். ஈஸி தானே? பாடலாமா? இப்போ எல்லோரும் என் கூட சேர்ந்து பாடலாமா? என்னோட சிம்பிளாக தான் இருக்குல்ல, ரொம்ப பெரிய நிறைய வரி கூட இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. என்னோட சேர்ந்து இங்கே பாடும்போது நான் முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பாடணும்? என்ன செய்யணும்? வரிகளை சரியாக உச்சரிக்கணும். ரெண்டாவது தாளமாக பாடணும். கரெக்டாக டைம் எல்லோரும் ஒன்றா பாடணும். நான் 10 பேர் 100 பேர் 1000 பேர் பாடினா கூட ஒரு பாட்டாக தான் கேட்கணும். அப்புறம் எல்லோரும் ராகமாக பாடணும். ராகம் தாளம் அந்த சொல்லுடைய வார்த்தை சரியாக உச்சரிப்பு. ஓகேவா? விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயாம் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை. அல்லேலூயாம் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை துதிப்பாடுவோம். மாட மாளிகையை தேடிடா தேவன் மாட மாளிகையை தேடிடா தேவன் உன்னை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார். விண்ணின் ராஜன் உன்னை தேடி மண்ணில் வந்தார் என்ன விந்தை.
அல்லேலூயாம் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரே துதிப்பாடுவோம். நல்ல பாட்டு தானே, எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா பாடுங்க. ஒரு நாள் நீங்கள் எல்லாம் முன்னாடி வந்து பாடுவீங்க, ரைட்டா? சொல்லலாமா? சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம இதுவரை நம்ம ஜெபித்தோம், பாடெல்லாம் கேட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கருத்தாக கற்றுக்கொள்ள போகிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய எவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டோடைய பாதத்தில் இருக்கக்கூடிய மகாபெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த சிலாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். விசேஷம் அந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் என்று சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மையிலும் உண்மை. இந்த உலகத்திலே எதையும் மறுக்கலாம், எதை கூட மறுக்கலாம். மற்ற மார்க்கங்களில் உள்ள கடவுள்கள் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களோட பற்றி பெரிய அளவில் வரலாறுலாம் இல்லை. இப்போ எல்லாரோட கடவுளை பற்றி அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது. நான் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வருஷம் சொல்லலாம்? ஆதாம்லேருந்தே தொடர்பு இருக்குது. ஆதாம் எங்கே? இந்த உலகத்தை படைக்கப்பட்ட மனிதன். அதே இந்த மத்தேயு எழுதி வாசிச்சிங்கன்னா, லூக்கா எழுதி வாசிச்சிங்கன்னா, வேறு இல்லை வாசிக்க வேணாம், அங்கெல்லாம் போக மாட்டோம். அது எங்கே அவருடைய வரலாறு எங்கே சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நீங்கள் வாசிச்சுட்டே போகலாம். அது ஆதாம்லேருந்து ஒரு வரலாறு இருக்குது, ஆபிரகாம்லேருந்து ஒன்று வரலாறு, 2 வரலாறு இருக்குது. இப்போ அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் அங்கே நான் போக விரும்ப மாட்டேன். அதை நீங்கள் அதை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சமுதாயம் இந்த உரலத்தை இன்றைக்கி 2024ன்னு சொல்லும்போது யாரை பற்றியா சொல்கிறோம்? நம்ம எல்லோரும் ஏசு கிறிஸ்து பிறந்த தேதி தான் இன்றைக்கி 2024 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. யாருடைய பிறந்த நாள்? யார் பிறந்த தேதி இன்றைக்கி? ஏசு இந்த பூமியில் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆச்சு. இத்தனை மாதம் ஆச்சு, 12 மாதம் ஆகும், 11 மாதம் முடிஞ்சு 8ஆவது நாள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறோம். யாருடைய பிறப்பு? அதனால் வரலாறு 2ஆக பிரிச்சுட்டான், ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி, ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. அவர் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ரொம்ப இன்னைக்கு காலையில் நான் பேசும்போது ஒரு சாதாரண பிறப்பு. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், நம்முடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்கலாம், அதனோட மரணம் எப்படி இருக்கக்கூடாது? சாதாரணமாக இருக்கலாமல் இருக்கக்கூடாதா? ஒரு சரித்திரமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த சரி, அவரோட வாழ்ந்தது, ஒரு முடிவும் பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இன்றைக்கி இருக்கிற எந்த விதமான சொத்து ஆசீர்வாதம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே வைக்கல. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்தை வாழ்ந்தது, அவர் பிறந்தது, வாழ்ந்தது ஒவ்வொன்றும் சரித்திரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு, மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தையே 2ஆக வரலாறு பிரியப்பட்டிருக்குது. அவருடைய இன்றைக்கி கிறிஸ்தவம் இல்லைன்னா இந்த பூமி வேறு மாதிரி இருந்திருக்கும். கிறிஸ்தவம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் இந்தியாவுக்கே நம்மளாம் இப்படி உட்காந்துருப்போம்னு நினைக்கிறீங்களா? ஏன் உட்காந்துருவீங்களா? ஏன் ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் எல்லா மக்களும் ஒரே இடத்துல உட்கார முடியுமா? இந்து மார்க்கம் விடுமா? சரி, எல்லா மார்க்கங்களும் விட்டுருவோம், நம்ம அதை பற்றி யாரும் பேச வேண்டாம். ஆக இந்த மார்க்கங்கள் ரொம்ப பிளவு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ற நபர் வந்த பிறகு உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் ஒரே சபையில் ஒன்று கூடி உட்காந்து ஒரே தட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல தேவனை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா பாகுபாடும் களைஞ்சி. அதுக்கு காரணம் இயேசு என்ற நபர் முக்கியம். ஆக அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களோட கூட பேசப்போ, இயேசுவை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 2000 வருடம் பிறக்கும்போது ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். முதலாவது வரும்போது கூட யூதர்களுக்கு ராஜாவாக வந்தார்னு தான் பார்க்குறோம், அதான் பார்க்க போகிறோம் வேதத்தில். இனி வரப்போகிறது எப்படி வருகிறாருன்னா, ராஜாதி ராஜா வரப்போகிறான்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே மத்தேயு 2வது அதிகாரத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கையில் வச்சுக்கிட்டீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது புதிய ஏற்பாட்டில் 4வது பக்கத்தில் இருக்குது. 1லேருந்து 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். நான் ஒவ்வொன்றா அப்புறமா நான் வாசிக்க சொல்லுவேன். வேதத்தை நான் முடிஞ்ச மட்டும் சரியான நேரத்தில் முடிப்பதற்காக நான் சுருக்கமாக வச்சுக்கிறேன். என்ன அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு தலைப்பு எப்படி போட்டிருக்கேன்னா, என்ன செய்யுங்க, ராஜாவை வழிபடுங்கள் அல்ல ஆராதியுங்கள். யார் ஆராதிக்கு வந்திருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிற என்னோடய வாழ்க்கையிலனா, இந்த உலகத்தை பிரித்த தேவனாக இருந்தபோது கூட வரலாறு முன்னாடி என்ன செய்யலாம், 2ஆக பிரித்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் யாராக இருக்கணும் இந்த கிறிஸ்மஸ்லன்னு கேட்டால், நமது ராஜாவாக இருக்க வேண்டும். ஆக இந்த தேவ ஆராதனைக்கு வரும்பொழுது எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, அவரை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கி வேத பகுதியை வாசிச்சோம்ல, மத்தேயு 2வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. வசனம் 3-2 அப்புறமா வாசிங்க. எனக்கு இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. பல வேலைகளில் நாடகம் போடுவோம், நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம். இந்த சர்ச்லேயும் முன்னாடிலாம் நாடகம் போடுவோம், இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. என்ன செய்வோம், வருகிற காலையில் பின்னாடி நாட்களில் வாய்ப்பு கிடைச்சா நம்ம நாடகம்லாம் போடுவோம் பின்னாடி.
இந்த 3 சாஸ்திரிகள் வந்தாங்க கிழக்கில் இருந்துன்னு வேதம் சொல்லுது. எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தபோது கூட விசேஷமாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேர் வரும்பொழுது அவங்க என்ன செய்தாங்க என்பது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், ரொம்ப படித்த மேதாவிகளாக இருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேரும் இந்த மேஜாய்ஸ் இந்த சாஸ்திரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க, யூதர்கள் அல்லாதவங்க. ஆனால் யார் தேடி வர்றாங்கன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவ ராஜான்னு சொல்லிட்டு அவங்களை தேடி வர்றது மாத்திரம் கிடையாது, அவங்க தேடி வந்து என்ன செஞ்சாங்க? ஆராதனை பண்ணினாங்க. ஆராதனை பண்ணது மாத்திரம் கிடையாது, அவர்கள் வரும்போதே தயாராக வந்தாங்க அவர் ஆராதிப்பதற்கு. அப்புறம் அவங்களுக்கு பொக்கிஷத்தை திறந்து என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை கொடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த ஊர்லேயே இருக்கிறது ஏரோது ராஜா இருக்கிறான். அங்கே மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, மத குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து போய் பார்த்தாங்களா? பார்க்கலையா? பார்க்கல. ஆக இன்றைக்கி இந்த 2 கூறுகளும் பல பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார்? எங்கள் இடத்துல நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கிழக்குலேருந்து மேற்குலேருந்து வந்து கிழக்கு 1-2 வசனம் வாசிங்க எனக்காக. ஆஹா. யூதேவில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து வந்து எங்கே கண்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க? அவங்க தேவனாக இந்த இயேசு கிறிஸ்துவ ராஜாவை பார்ப்பதற்கு அந்த வசனம் சொல்லுது, கிழக்கில் என்ன பார்த்துருக்கோம்? யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற எங்கே அவரை பார்ப்பதற்கு என்ன செஞ்சுருக்கோம்? அவர் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆக இங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் இந்த சாஸ்திரிகள்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த சாஸ்திரிகள் யார் தேடி வர்றாங்க? எதுக்கு வர்றாங்க இந்த சாஸ்திரிகள்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன்னா, அன்னைக்கு அதாவது யூதயா இருக்குல்ல, இன்றைக்கி இருக்க யூதயா, இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இன்றைக்கி கூட இருக்குது. அங்கே தான் யூதயான்னு நாடு இன்றைக்கி கூட இருக்குது. அந்த நாட்டில் தான் பெத்லகேம்னு ஊரில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இது நடக்கும்போது எத்தனை வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்து பிறந்துன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆகலை. எங்கே எப்படி தெரியும் 2 வருஷம்னு? அதே 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ம் 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 ஏன் 2 வயசுக்கு செஞ்சாவன்? அப்போ இயேசு கிறிஸ்து வயசு என்ன இருக்கும்? குறைஞ்சது 2 வருஷம். சின்ன குழந்தை இல்லை. ஆனால் சில வேளைகள் இந்த படத்தில் காமிக்கும் போது இதெல்லாம் என்ன செய்வாங்க? குழந்தை மாதிரி காமிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் ஆயிட்டார். இப்போ ஒன்றும் மாட்டு தொழுவத்தில் இருந்திருக்க மாட்டார். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் போயிட்டு போகுது, அதெல்லாம் இப்போ விவரம் இங்கே இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இது எப்போ கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ஏன் இது 2 வருஷம்னு நினைக்கிறேன்னா, அவங்க ரொம்ப தூரம் இருக்கிறாங்க, கிட்டத்துலலாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் வாகன வசதியெலாம் நமக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடலாம். இல்லை 2 நாள் இன்றைக்கி காலையில் இங்கேருந்து மத்தியானம் காலை சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் போய் சென்னையில் போய் மத்தியானம் என்ன செஞ்சாங்க? வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கெலாம் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அந்த வழிகள் எப்படி இருக்குன்னா, பாலைவனமான என்னது குரடு முரடான வழிகள், மேடு பள்ளங்கள் இருக்கும். அவங்க பாலைவனத்தில் வளருவாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? குதிரையில் கொட்டகத்தில் உட்காந்துக்கிட்டு, ஒட்டகம் தான் அந்த இதில் எல்லாருக்கும் இப்போ பயணம் செய்கிறதுக்கு என்னது வாகனமாக இருந்துச்சு. ஒட்டகம் எவ்வளோ வேகமாக போகும் என்னவா? அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு அது கடக்க முடக்குன்னு வந்து சேரும் பாருங்கள். அதில் மேலே ஏறி உட்காந்துக்கணும், மேலே உட்காரணும், அது மேலே அதுக்கும் சாப்பிடணும், அதுக்கும் தண்ணி கொடுக்கணும், எல்லாம் இருக்குது பாருங்களேன். அப்புறம் 1-2 போக மாட்டாங்க, மொத்தமாக ஒரு கூட்டமாக போவாங்க. ஏன் அப்படி கூட்டமாக போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்தெல்லாம் நடக்கும். கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பாங்க. இப்படி போகிறவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? பிரயாணிகள்கிட்ட பொன் பொருள் வச்சுருப்பாங்க, சொத்துக்கு வைப்பாங்க. இவங்க ஒளிஞ்சிருந்து என்ன செய்வாங்க? கொள்ளையடிப்பாங்க. இப்போ ஒருத்தர் 2 போனால் மாட்டிக்கிடுவான். அதனால் அவங்க குழுவாக போவாங்க. அது இங்கிலீஷில் கேரவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரவன்னா என்னென்னு ஒரு டீமாக போவாங்க எல்லோரும். அப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 700-800 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறாங்க. எந்த இடமும் சிறப்பாக சொல்லப்படலை, கிழக்குன்னு சொல்லி இருக்குதே தவிர. ஆனால் இவர்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கே வசனம் சொல்லுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேவில் பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கில் இருந்து எருசலேமுக்கு வர்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் பட்டணத்தில் பிறந்திருப்பார். ஏன் எருசலேமுக்கு வந்தாங்க? ஏசாமி எங்கே பிறந்தார்?
எங்கே பிறந்தார் ஏசாமி? ஏசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தார். எருசலேம் எங்கேருந்து? எருசலேமுக்கும் பெத்லஹேமுக்கும் எவ்வளோ தூரம்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. கிட்டத்தில் இல்லை, கொஞ்சம் கிட்ட தான், தூரம்னு சொல்ல முடியாது. ஆக அங்கே இருக்கிற அவர் பிறந்திருக்காரு இந்தன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏசு ராஜா எங்கே பிறந்திருப்பான்னு இவங்க யூகிச்சாங்க. ஏரோது ராஜா, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருப்பாருன்னு நினச்சாங்க. அரண்மனையில்னு பிறந்திருக்கணும். அதனால் எங்கே போயிட்டாங்க? நேர ஏரோது வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்திருக்கிற எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று கேட்டார்கள். அவங்க நேராக எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டால், அவங்க வந்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவர்கள்லாம் நல்லா படித்தவர்களுக்கும் படிக்காதவங்களாம் கிடையாது. என்ன படிச்சிருந்தாங்கன்னா, வான சாஸ்திரங்களை படிச்சிருந்தாங்க, நட்சத்திரங்களை படிச்சிருக்காங்க. எதை பார்த்து அவங்க வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. எவருடைய நட்சத்திரத்தை கண்டோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நட்சத்திரத்தை கூறுகிற நட்சத்திரத்தை கண்டோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படின்னு என்னது? அவங்க நட்சத்திரத்தை கணிக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த சொன்ன தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தாங்க. கிழக்கில் ராஜா பிறப்பார்னு சொல்லியிருக்குது. எங்கள் வசனம், அந்த வசனமே இருக்குது. அந்த வசனம் அப்புறமா வாசிப்போம். அப்போ 2 காரியம். இவர்கள் நல்லா படித்தவர்கள். அங்கே பார்த்தீங்கன்னா மத்தியில் லூக்காவில் சொல்லும்போது அங்கே பார்த்தவங்க யார் பார்த்தீங்க? மேய்ப்பர்கள்லாம் வந்தாங்க. மேய்ப்பர்கள்லாம் பொதுவாக என்ன கிடையாது? படிக்காதவங்க. மேய்ப்பர்கள் பெரிய படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் மேய்ப்பர்கள் மாத்திரம் கிடையாது, படித்த சாஸ்திரிகள் வந்தாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்களேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியம் எங்கேருந்து தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, யூதர்கள் அப்பாற்பட்டு வெளியில் எங்கேயோ இருக்கிறவங்க. இந்த 3 பேரும் 5 பேரோ எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் 3 பேர்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 பேர் நம்பர் சொல்லியிருக்காங்க. எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்கம்மா? எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சது எத்தனை பேர் இல்லை? 3 பேர். 3 பேருக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க. ஏன் 3 பேருன்னு கேட்டால், 3 விதமான காணிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாருமே சேர்ந்து 4 பேர் 10 பேர் வந்து கூட கொடுத்துருக்கலாம். எப்போயுமே 3 பேர் 4 பேர் வரமாட்டாங்க, பெரிய குழுவாக தான் வருவாங்க. அவங்களுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் வரும் பொழுது. ஆனால் இங்கே சொல்லப்படும் போது 3 சாஸ்திரிகள் இருந்தாங்க. சாஸ்திரிகள் என்னது? படித்தவர்கள். தேவனை பற்றி வானத்தில் உள்ள சாஸ்திரங்களை பற்றி கற்றவங்களாக இருந்தாங்க. 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் அவங்க உணர்ந்திருந்தாங்க. சொல்லப்பட்டது மீகா 5 சொல்லப்பட்டது அவங்க கேட்டிருந்தாங்க. கேட்டதுனால என்ன செஞ்சாங்க? ஏசாயா 7:14 சொன்னது அவங்க கேட்டிருந்தாங்க. அது அவங்க மனதில் கேள்விப்பட்டிருக்காங்க. உடனே என்ன செஞ்சாங்க? பார்த்த உடனே இந்த சத்தியத்தை கேட்டுட்ட உடனே அவங்க பிரயாணப்பட்டு வருகிறத நான் பார்க்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவோட ரட்சிப்பில் யார் மாத்திரம் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, யார் மட்டும் கிடையாது, அவங்க யார் யார் இருக்கிறா? கடவுளை அறியாதவர்களும் இருக்கிறாங்க. பல நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உந்துதலாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது அவங்களை உந்துதல் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிழக்கில் பார்த்த நட்சத்திரம். கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் எதன் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய பிறப்பை எப்படி தேவன் மக்களுக்கு தூர தேசத்தில் உள்ள மக்களை வெளிப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை பார்த்து அங்கே செய்தி சொல்லப்படலை. இவங்க நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, அது விசேஷமான நட்சத்திரமாக இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி பாஸ் ஆகுது, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வச்சு அவங்க கணிக்கிறாங்க, இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. கிழக்கில் எந்த தேசம் சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க பாபிலோனில் சொல்கிறாங்க, இல்லை ஒன்று சிலர் வெளிநாடுகள் எங்கெங்கேயோ சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் நானும் நீங்களும் இந்த வேலையில் புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தம்முடைய பிறப்பின் காரியங்களை தேவன் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு என்ன செய்கிறார்? எந்த விதத்திலும் பயன்படுத்துவார். யார் உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? தம்முடைய வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் தேவனை தேடும் பொழுது பல விதத்தில் தேவனோட வார்த்தையை கற்றுக்கொண்டது. இவங்களுக்கு சொல்லப்படலை, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவ செய்தி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக நீங்கள் தேடுவீங்கன்னு சொன்னால் கடவுளை எப்படியாச்சும் நீங்கள் என்ன செஞ்சுவேன்? தெரிந்து கொள்வீங்க. பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தான் முக்கியம். வர்ஷிப் பிகின்ஸ் வித் டிசைர் டு சீக் அண்ட் நோ கிரைஸ்ட். உண்மையான ஆராதனை எங்கே தொடங்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி நான் முதல்ல போடும்போது சொன்னேன், ராஜாவை வழிபடு வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யணும்? தேடணும். வீட்டிலே உட்கார முடியாது. வீட்டிலே உட்காந்துக்கிட்டு தோத்துற ஆண்டவரே வாங்கன்னு சொன்ன கதை ஓடாது. தேடணும் இல்லையா? போகணும் இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், சபைக்கு வரணுமா வேணாமா? அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கு அவன் வர்றது மாத்திரம் பத்தாது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கு யூதருக்கு ராஜா பிறந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அங்கேயே உட்காந்துருக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கம்மா? எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டாங்க, வேலையை விட்டுட்டாங்க,
எல்லாத்தையும் விட்டுட்டு, எவ்வளோ தூரம்னு தெரியாது அவங்களுக்கு, இது எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஓடி வருகிறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு குதிரை வாகனத்தில் ஏறி ஒட்டகத்தில் ஏறி அவங்க பிரயாணம் பண்ணி, எத்தனை நாள் பிரயாணமோ எனக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய ஆபத்து வழியில் இருந்துச்சோ தெரியாது, எல்லாத்த புறக்கணிச்சுட்டு தேடி வர்றாங்க. ஸோ உண்மையாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்முடைய ராஜாவை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டிய இந்த கிறிஸ்மஸ் காலங்கள். அதான் 1-2 வசனம் மறுபடியும் 1-2 மறுபடியும் எனக்காக வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே கண்டு. ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருக்கு வந்து பார்ப்பதற்கு எவ்வளோ நம்ம பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தாங்க. அன்றைக்கி வாகன வசதி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை நான் இங்கே இருக்கிற ரொம்ப தூரம், நம்ம இப்போ கதை விடுறோம் இல்லையா, இல்லை ரொம்ப தூரங்க வர முடியாதுங்க. சிங்கப்பூரே ரொம்ப தூரம்னு சொல்கிறாங்க, சிங்கப்பூருக்குள்ளேயே தூரம்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் எவ்வளோ சின்ன நாடு தெரியுமா உங்களுக்கு? 1 மணி நேரத்தில் இந்த எண்டிலேருந்து அந்த எண்டில் போயிடலாம். வாகனத்தை ஓட்டி போனால் எந்த நேரம் மிஞ்சி மிஞ்சினா 1-1.5 மணி நேரத்தில் எங்கே வேணாலும் போயிடலாம். 2 மணி நேரம் நிச்சயம் போயிடலாம். அதுவும் இங்கே ரொம்ப வசதியாக வச்சுருக்கணும் வாகனம். எம்ஆர்டி வச்சுருக்கிறான், பஸ் வச்சுருக்கிறான், டாக்ஸி வீட்டுக்கு கூப்பிட்டா வீட்டுக்கு வருது, 12 மணிக்கும் வருது, 1 மணிக்கும் வருது. எப்போ வேணாலும் ஃபோன் அடித்தா போதும், வண்டி வந்துடும். ஆனால் கூட நம்மளுக்கு கதை சொல்லிட்டு உட்காந்துரும், ரொம்ப தூரம் பாஸ்டர், ரொம்ப டயர்டாக இருக்குது பாஸ்டர், எல்லாம் கதை விடுவோம். ஆனால் இவங்களுக்கு பாருங்களேன், டயர்டு பார்த்தாங்களா, தூரத்தை பார்த்தாங்களா, எவ்வளோ செலவு இருக்கும் தெரியுங்களா? அதுவும் பிரயாணத்தில் கண்ணு தூக்க முடியாது, சரியாக தூங்க முடியாது, படுக்க வசதி வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கி இருக்கிற ஹோட்டலில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் பாலைவனமான இடம், தண்ணி வசதி இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, துரிதமாக செயல்பட்டது மாத்திரம் கிடையாது, எந்த சோர்வும் கிடையாது, எந்த விதமான கவன குறைச்சலும் கிடையாது, கவனச்சிதறலும் கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை தேடுவதற்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆக்டிவ் சீக்கிங் சொல்லுவாங்க. எப்படி சீக்கிங் பண்ணுறாங்களா, எப்படி தேடினாங்களா, ஆக்டிவாக. எப்படின்னா என்னது, நம்மளாம் எல்லாத்துக்கும் கதை சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். நம்மள எவ்வளோ பேர் சோம்பேறி எனக்கு தெரியாது, என்னென்னமோ சோம்பேறிலாம் சொல்கிறாங்க நமக்கு. ஸோ சோம்பேறித்தனத்தினால கடவுளை தேட முடியாது. நம்ம அன்பான சகோதரர்களே, ஒரு நல்ல சோம்பேறி என்ன செய்வான், பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, படுத்துக்கிட்டு எல்லா கதையும் சொல்லுவான். அது வலிக்குது, இது வலிக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை. ஆக உண்மையாக மனசு இருந்துச்சுன்னா ஆண்டவர் தேடுகிறது எவ்வளோ தூரம் கிடையாது. ஆண்டவருக்கு பிரயாசப்படுகிற எந்த பிரயாசம் கடவுளுக்காக பிரயாசமே கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையில் உழைப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் நேரத்தையும் உங்கள் பொருளையும் பணத்தையும் செலவு பண்ணுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அதற்கு பன்மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. ஒரு பாட்டு கூட இருக்குது, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு என்னென்னமோ கதையெல்லாம் இருக்குது. தூங்காதேன்னு சோம்பேறித்தனம், எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் ஒரு முக்கியமான ஒரு பாவம் வேதத்தின் அடிப்படையில். 7 முக்கியமான பாவத்தில் ஒரு பாவம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, 7 டெட்லி சின்னு ஒரு கதை இருக்குது. 7 மோசமான பாவம்னு ஒரு 7 பாவம் இருக்குது. அதில் முக்கியமான பாவம் பெருமை. அதில் இன்னொரு இதில் அந்த அப்படியே அடுக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனம். இன்றைக்கி பாதி பேர் ஆசீர்வாதமாக இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கொடுத்து கூட சோம்பேறியாக இருக்கிறான், சுறுசுறுப்பாக இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, சோம்பேறித்தனம், எல்லாம் தட்டி கழிக்கிறது, அப்புறம் பார்ப்போம் ப்ரோகாஸ்டினேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சாட்சிகள் என்ன பண்ணலை, கரெக்டாக செய்யணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோன்னா இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் பார்த்துருக்க முடியாது, அவர் போயிருப்பார் எகிப்துக்கு. இப்போவே பரப்பிட்டார் ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வாசிச்சிங்கன்னா உடனே எங்கே போயிடுவார், இப்போது ஏரோது ராஜா செய்ய போகிறான்னு சத்தி வந்துடும். சத்தி வந்த உடனே என்ன செய்வார், எகிப்து போயிடுவார். அப்புறம் இந்த ராசை எங்கே போயிருக்கோம், இதுலேருந்து எகிப்துக்கு போயிருக்க வேண்டியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன செஞ்சார்னா, அவங்களுக்கு கரெக்டாக வர்றாங்க, அவங்க தாமதிக்கலை, சுறுசுறுப்பாக செயல்படுகிறாங்க. அவங்களோட உழைப்பை பார்க்கல, அவங்க களைப்பை பார்க்கல, பண செலவுகளை பார்க்கல, அவங்க எந்த காரியத்தையும் சாக்கு போக்கு சொல்லலை. ஆண்டவரை தேடுவதற்கு கிழக்கிலேருந்து வந்தாங்க. அவங்க சொன்ன செய்தி யார் சொன்ன செய்தி, சொன்னது யார் செய்தி, இந்த செய்தியை சொன்னது யார், நட்சத்திரம். ஒரு அடையாளத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, அடையாளத்தை பார்த்த மட்டும்லேயும் ஆடுறாங்க. எனக்கு உங்களுக்கு சத்தமே வருது, கர்த்தரோட வார்த்தையில் சத்தத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன். ஆண்டோட வசனம் சொல்லுது இயேசு ராஜான்னு சொல்லிட்டு.
ஆக இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு ஆண்டவரை தேடுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோக்கு அவ்வளோ ஜெபிக்கிற பிள்ளைங்க. இத்தனைக்கு ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். எத்தனை பேர் இந்த நாள் ஜெபிச்சிங்க? போன வாரம் ஜெபிச்சிங்க, இந்த வாரம் முழுவதும் ஜெபிச்சு பார்த்தீங்க? எவ்வளோ நேரம் செலவு பண்ணிங்க கடவுளை கிட்ட பேசுகிறதுக்கு? எத்தனை பேர் வேதத்தை எடுத்து வாசிச்சிங்க? அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்காச்சும் ஒன்று வாசிச்சிங்களா? ஆண்டவரை பற்றி பேசுனீங்களா? அது மாத்திரம் கிடையாது, எவ்வளோ பிள்ளைங்களோடு சேர்ந்து ஐக்கியப்படுறீங்க? கடவுள் பிள்ளைங்களை கூப்பிட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்றீங்க. எத்தனை பேர் வர்றீங்க? எத்தனை பேர் பேசுனீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? ஃபோனில் எங்கெங்கேயோ பேசுகிறீங்களே. ஃபோனில் எவ்வளோ நேரம் கண்டதை பார்க்குறீங்களே, குப்பையெல்லாம் பார்க்குறீங்களே. குப்பையாக பார்க்குற நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பேசுவதற்கும் ஆண்டோட வார்த்தை படிப்பதற்கும் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிப்பதற்கும் எனக்கு நேரம் கிடையலைன்னா எப்படி ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? ஆனால் இந்த சாட்சிகள் என்ன பண்ணாங்களா, கிழக்கில் இருந்து புறப்பட்டு வர்றாங்க. எவ்வளோ நாள் பிரயாணப்பட்டு வந்தாங்கன்னு தெரியல, அவட எவ்வளோ சிறப்புப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்டு, அவங்க என்ன செஞ்சாங்க, கிழக்கிலேருந்து வந்தாங்க. அவங்க என்ன பார்த்தாங்கன்னு பாருங்களேன். 3-8 வாசிங்க எனக்காக. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிடுறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். we prioritize seeking him in our lives. நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கோமா என்று கேட்டு பாருங்கள். இந்த சாஸ்திரங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை தேடுவதை முதல் காரியமாக வச்சுக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் இரண்டாவது காரியமாக வச்சதுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க பற்றி நம்ம பேசிட்டு உட்காந்துருக்கோம். சரி, அடுத்த கதைக்கு வந்துடுவோமே. அவங்க எப்படி இந்த ராஜாவை பார்த்தாங்கன்னு பாருங்களேன். யார் என்ன பண்ணார்? 3-8 வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். ஆசாரியர் செய்து அதற்கு அவர்கள் அது என்னவென்றால் ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார். உடனே ஏரோது ராஜாக்கிட்ட இந்த வார்த்தை, இவங்க எங்கே வந்துட்டாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாம் ஏரோது ராஜாக்கிட்ட அரண்மனையில் வந்து தேடுறாங்க இயேசு கிறிஸ்து. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னா யூதேவில் அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். அப்போ உடனே எங்கே போயிட்டாங்க, ஏரோது ராஜாவுக்கு போயிட்டா. அந்த காலங்களில் ஆட்சி செய்கிறது யார்? ஏரோது ராஜா ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். யோதருக்கு வந்து இந்த வார்த்தை இந்த சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய படித்த மேதாவிகளாக இருக்கிறாங்க. உடனே வாங்கய்யா எங்கள் வீட்டில் என்ன வேணும்னு கேட்குறாங்க. உடனே எல்லாம் விசாரிச்சிருப்பான், விருந்தே செஞ்சுருப்பான் இந்த ஆள். இவன் இந்த ஏரோது ராஜா அவர்களுக்கு வச்ச பிறகு அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் என்ன வந்திருக்கிறோம், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கார், அவர் தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இதை கேட்ட உடனே 3வது வசனம் கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்ன கேட்டாங்களாம்? ஏன் கலங்கினாங்களாம்? ஏன் ஏரோது ராஜா பயந்துட்டான்? என்னங்க, நான் தான் ராஜா, இப்போ இன்னொரு ராஜா யாருது? அது மாத்திரம் கிடையாது, அவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பலன், அவனுடைய அதிகாரம் போயிடும், அவனுடைய மரியாதை போயிடும்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவனோடு இருந்த எல்லா மதகுருமார்களும் சேர்ந்து, அதான் வசனம் வாசிக்குதேன், அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களை விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதாவில் பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால் அந்த வசனம் மீகா 5:2 தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே பிறப்பான்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய என்ன செய்கிறான், ஆண்டவர் விரோதமாக செயல்பட அவன் மனதை ஏற்படுத்துகிறான். ஸோ பல வேளைகளில் ஆண்டோட வசனத்தில் 2 விதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்ட மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அவரை வணங்குவாங்க, அவரை கனப்படுத்துவாங்க, அவரை தேடுவாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் எப்படின்னா, பிசாசுக்கு விரோதமாக பிசாசின் நண்பர்களாக இருக்கிற அவர்கள் ஆண்டவரை விரோதிப்பாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எல்லா இடத்துல வரவேற்பு இருக்காது. யார் கிறிஸ்துவை வெறுக்கிறார்களோ அவங்க கிறிஸ்தவர்களையும் வெறுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்துவை எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும்னு நினைக்கிறான். அது யாருக்கு விரோதமாக செயல்கிறதுனா, தேவனுடைய அநாதி தீர்மானத்துக்கு விரோதமானது, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு அல்லது இறையாண்மைக்கு விரோதமானது. ஆக யாரும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு விரோதமாக போக முடியாது. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, அங்கே இருக்கிற பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் 7-8 வாசிங்கம்மா. அழைத்து குறித்து திட்டமாய் விசாரித்து போய் குறித்து விசாரியுங்கள். கண்ட பின்பு
ம் கொள்ளும்படி ம் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே அதாவது அங்கே 4வது வசனம் 5வது வசனத்தை விசாரிக்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, பெத்லெஹேமில் பிறப்பாருன்னு சொல்லியிருக்குங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வேறு மீகா 5:2 கோட் பண்ணுறாங்க. யார் கோட் பண்ணுறா? இந்த பிரதான ஆசிரியர்களும் அங்கே வேத பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்பினாங்களா நம்பலையா? இப்போ யார் தான் போய் பார்த்துருக்கணும்? இந்த பிரதான ஆசிரியர்களும் அந்த வேற பாதகம் தானே வேதத்தை நம்புகிறவங்க. இவங்க தானே ஓடி இருக்கணும் வேகமாக. பெத்லெஹேம் பக்கத்தில் தானே இருக்குது. இந்த ஆசிரியர்கள் இந்த சாஸ்திரிகளுக்கு போகிறது கூட கஷ்டம். ஏன்னா ஊருக்கு அவன் புது ஆள். இவங்க அந்த பாஷை தான் பேசுகிறாங்க. அந்த காரியங்களை குறித்து நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. மேசியா வரப்போகிறான்னு காத்திருக்கிறது யார் தான்? இவங்க தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே எங்கே போயிருக்கணும்? இவங்க தேடி போயிருக்கணுமா இல்லையா? ஒன்றும் கூட போகலை. அவங்க தேடலை. எங்கேயோ இருந்து வந்தவங்க தேடிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் தேடலை. கிறிஸ்தவ சபையில் நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் எங்கிருந்தோ வந்தவன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆண்டவரை தேடி ஆண்டவரேன்னுவான். அங்கே பார்த்தீங்கன்னா யூதர் ஜனங்கள் நல்லா வந்து இயேசு கிறிஸ்துக்கு வாழ்ந்த காலத்தில் அங்கே நிறைய பேர் கூட உட்காந்துருந்தான். எவன் கத்துனானோ அவனுக்கு சுகம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, சுற்றி கூட்டமாக வர்றாங்க. ஒரே ஒரு பெண்பாடுள்ள சரி வந்து அவர் தொங்கலை தொடர அடைகிறான். ஆண்டவோட அற்புத அடையாளங்கள் எல்லாருக்கும் கிடையாது. அன்பான பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் சபையில் வந்து உட்காந்துருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை தேடாத பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா வேதம் கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம், பாட்டு நல்லா கூட பாடலாம், காணிக்க கூட நீங்கள் கொடுக்குறவளாக இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் இல்லை. அதான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். அங்கே தான் இருக்கிறாங்க யூதர்கள். வேதபார அங்கே தான் இருக்கிறான். பிரதான ஆசிரியர் அங்கே தான் இருக்கிறான். வேதத்தை அறிந்தவன் இருக்கிறான். ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. எங்கேயோ இருந்து இதெல்லாம் தெரியாத ஒருத்தன் வர்றான். அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அங்கே தான் இருக்கிறான். அவன் போய் தேடினான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தேடலை. ஏன்னு கேட்டால் அவன் ஆண்டவரை உண்மையாக தேடுகிறவன் இல்லை. அவன் ஒப்புக்கு மாரடிக்கிறவன் சொல்லுவாங்க. மாரடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒப்பாரி தெரியுங்களா உங்களுக்கு? ஒப்புக்கு ஒப்பாரின்னு சொல்லுவோம். ஒப்பு அந்த யாரும் இறந்துட்டா வந்து அழிச்சு அழுவாங்க. சும்மா எதுக்கு அழுகிறதுக்குன்னே அழுகிறது. அதுக்கு அழுகிறதுக்கு அது இது பைபிள்லேயும் அந்த வேத வசனம் இருக்குது. ஆக என்ன கடமைக்காக செய்கிறது? அதாவது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஜனங்களை நான் என்ன பார்த்துட்டேன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எல்லோரும். சில ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்கன்னா கடை அது உதட்டில் மட்டும். உள்ளத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஏசாயில சொல்கிறாரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ செய்கிறதெல்லாம் அக்கிரமம். ஏன் அப்படின்னா கொடுக்குற காணிக்கைலாம் காணிக்கை தான் கொடுக்குறாங்க, காசு தான் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கறது கடமைக்காக கொடுக்குறாங்க. மற்றவங்க பார்க்கணும் கொடுக்குறாங்க, மற்றவங்க புகழணும்னு கொடுக்குறாங்க. உள்ளத்தில் என்ன இருக்குது? ஆண்டவர் இல்லை. அதனால தான் மற்ற 6 சொல்லும்போது சொல்லுவார், என்ன செய்யுத நீ வலது கையில் கொடுக்குறது எங்கே தெரியக்கூடாது, இடது கையில் தெரியக்கூடாது. ஏன் இடது கையில் கொடுக்குறது தெரியக்கூடாது? அது உனக்கும் கடவுளுக்கு உள்ளது. கடவுளுக்கு மட்டும் செய், உள்ளத்துலேருந்து செய், ஆழத்தில் செய் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த வேத பாகரன் போல், இந்த பிரதான ஆசாரியர் போல் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு ஆண்டவரை நம்பலை. அது மாத்திரம் கிடையாது, வேத அறிவு இருக்கிறதுனால ஆண்டவரோட ஆராதனையாக மாறாது. அன்பான பிள்ளைகளை, வெறும் பாட்டு பாடுறதுனால நல்ல ஒரு ஆராதனைக்கு வர முடியாது. அன்பான பிள்ளைகளை, நாங்கள் எந்த அளவுக்கு சபையில் வர்றதுனால இல்லை, உண்மையாக ஆண்டவரை தேடுகிற மனதோடு கூட வந்தீங்கன்னா மட்டும்தான். இந்த சாஸ்திரங்கள் எங்கே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை தேடி வந்தாங்க. ட்ரபிள்டு ஹார்ட் அப்படின்னு ஏரோது ராஜா இருதயம் கலங்கிருச்சு. அதான் வசனம் 3-4 சொல்லுது. நான் இதை வாசிக்கலாம் எனக்காக. அவன் இல்லை 3வது வசனம். கேட்டபோது அவனும் எல்லாம் கலங்கிட்டான். ஏன் கலங்கிட்டான்? பவர் போயிடும். 2வது என்னான்னு கேட்டால், அங்கே இருந்த எல்லா தலைவர்களும் எப்படி ரிலீஜியஸ் லீடர்னு என்ன மதகுருமார்கள் இருக்கிறாங்க, வேத பிரதான ஆசிரியர்கள் என்ன செஞ்சாலாம் அதை குறித்து கவலையே படலை. அங்கேருந்து வந்திருக்கிறான் ஒரு கூட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு எங்கன்னா பைபிளை திருப்பி சொல்கிறான். மீகா 5:2 சொல்லியிருக்குங்க. ஆமாங்க, பெத்லெஹேமில் பிறப்பாருங்க, யூதருக்கு ராஜா பிறப்பாருன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னவன் என்ன செய்யலை? கண்டுக்கிட்டான்னா கண்டுக்கலையா? கண்டுக்கவே இல்லை, போகவே இல்லை. வேதம் நல்லா தெரிஞ்சு கூட அதனால் எந்த லாபம் இருக்கா? என்னைக்கு வேத அறிவு இருக்குதோ அதுக்கு நமக்கு கீழ்ப்படிதலும் அதற்கு சரியான பிரதிபலனும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாருன்னா நான் செய்யணும். இன்றைக்கி பல வேலைகளை சத்தியத்தை கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு அது எந்தது நான் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்டதுனால ஒன்றும் பிரயோஜனம். ஏட்டு சொரக்கா கூட்டுக்கோது. அது இன்னைக்கு கேட்டு மனதில் வச்சு என்ன பிரயோஜனம்?
இயேசுவை பற்றி நல்லா தெரியும், என்ன பிரயோஜனம்? யார்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? என்னென்ன ஜெபிக்கிறேன்? வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லையே. நான் ஃபுட்பால் பார்க்குறேன், கிரிக்கெட் பார்க்குறேன், ஃபேஸ்புக் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், வேறு எது இருக்கா? ட்விட்டர் இருக்கா? என்ன வேறு என்னமா வச்சுருக்கீங்களே? என்னது டிக்டாக் பார்க்குறேன், சினிமா பார்க்குறேன், பைபிள் பைபிள் சேர்ச்சுக்கு வரணுமா? போர் அடிக்குது பாஸ்டர். ஆசீர்வாதம்னா அது மட்டும் கொடுக்க பாஸ்டர். சந்தோஷம் சுகம் வேணுமா? சுகம் மட்டும் கொடுக்க பாஸ்டர். வேலை வேணுமா? வேலை மட்டும் கொடுக்க பாஸ்டர். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் தான் கொடுப்பார். நான் ஜெபிப்பேன். உண்மையாக தேடுனீங்கன்னா இந்த ஆசீர்வாதம், கிருபையும் இரக்கமும் நிம்மதியும் சமாதானமும் சேர்ந்து கூட வரும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை தரும், அதோடு தேவன் வேதனையை கூட்டார். இந்த நீங்கள் நினைக்கிறீங்க உலக ஆசீர்வாதம் மட்டும் போதும்னு சொன்னால், இங்கே இருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள்ட்ட போய் கேட்டுவாங்க எப்போங்க. உலக பாப்புலாரிட்டி, உலகத்தில் நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா, அப்போ எல்லா நடிகர் போய் வீட்டில் போய் கதவை தட்டி, அல்ல நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டுட்டு வாங்க போயிட்டு. அவன் சொல்கிறான், ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் சொல்கிறாரு, அவர் எதுவரை எனக்கு கிடைக்கலையோ அதுவரை தான் நல்லதுன்றான். எல்லாம் கிடச்சிச்சின்னா அதோட அருமையே நல்லா இருக்காது. இன்றைக்கி நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு அதோட அருமை தெரியல, எனக்கு எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்கணும்னு ஆசைன்னு ஒரு ஆள் சொல்கிறான். இன்றைக்கி நாமெல்லாம் என்ன செய்ய, காணல் நீர்னு தெரியுமா உங்களுக்கு? காணல் நீர் தெரியுமா? என்னம்மா காணல் நீர்னா? இதுதான் பொண்ணு பொருள். அதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இது எனக்குன்னு. இன்னொன்று நான் தப்பாக சொல்லிடுறேன்னு நினைக்காதீங்க. அன்பான பிள்ளைகளும் சொல்லுகிறேன். இது காலையில் கூட ஒரு பிரச்சனை. ஒரு சகோதரர் வந்தார். அப்பா அம்மா கொஞ்சம் சொத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. சத்து எனக்கு சொத்து உனக்கு, அம்மாவை பார்க்க மாட்டேங்குது, யாரையும் பார்க்க மாட்டேங்குதுங்க. என்ன வேணும் எனக்கு இப்போது? ஸோ பொன் பொருள் வேணான்னு நான் சொல்லலை. பொண்ணு வச்சுக்கோங்க. கடவுள் கொடுத்த சொத்து, கடவுள் கொடுத்த பணம், கடவுள் கொடுத்த இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்காது. பின்னாடி உங்கள் பிள்ளைங்க சண்டை போட போகிறாங்க உங்களை வச்சுக்கிட்டு. கடவுளுக்குள்ளே அன்பால் வழி நடத்தப்படலைன்னா இதெல்லாம் வெறும் என்ன செய்ய போகுது? உங்கள் வாழ்க்கை நிம்மதியை எடுக்க போகுது. என் பிள்ளைங்க எப்படா இன்றைக்கி இங்கே பிளாக் 6 ஒரு ஐயா இருந்தார். நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஐயா அந்த என்ன செஞ்சார், அவர் 3 பசங்க அவங்க வீட்டுக்காரம்மா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஐயா தான் வளர்த்துருக்கிறாரு. இந்த பிள்ளைங்களாம் வழியாக எல்லாம் கல்யாணம் ஆகிட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் மலேசியா கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு இந்த வீடை கொடுத்துட்டார். இந்த மகன் சும்மா இருக்கானேன்னு அவர் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் அவர் பேர் எடுத்துடணுன்னார். நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கடைசியில் என்னாச்சு, அவர் இறந்துட்டார். இப்போ ஆக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு பொன் பொருள் வேணுமா, ஆண்டவர் வேணுமான்னு கேட்டால், பொண்ணுக்கு மேலே, பொருளுக்கு மேலே, சந்தோஷத்துக்கு, சுகத்துக்கு மேலே, இந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே ஏசு என்ன நபரை தேடுவதற்கு கற்றுக் கொடுங்க. ஏசு கிறிஸ்து கூட இருந்து இந்த மற்ற காரியங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு தெரியும் எது நிரந்தரம், எது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு. வெறும் பணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம்னு காமிப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்களாம் ஓரத்தில் உங்களை கொண்டு போய் ஹோமில் போட்டுட்டு, எங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு காசு கட்டுறேன், நீங்கள் வீட்டிலே ஹோம்லேயே இருந்துருவான். ஆக நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இயேசுவை தேடுகிற மனசு வேணும். சரியா? அது மாத்திரம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி என்ன பார்த்தாங்கன்னு கேட்டால், இயேசுவின் அதிகாரத்தை சிலர் எதிர்த்தாங்க, ஒரு சிலர் என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேவ ஆசீர்வாதத்தில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை கடைசி வரை. இன்னொரு 9-11 வாசிக்கலாம் எனக்காக. போகையில் வந்து நிற்கும் வரை சென்றது. கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய கண்டு விழுந்து பணிந்து கொண்டு திறந்து வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்க போதும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிடுறேன். அது பல வேலைகளை நம்ம வேத அறிவு மாத்திரம் பத்தாது. இயேசுவை பற்றி ட்ரூ வர்ஷிப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது, அதற்கு பதில் சொல்லணும். வேதத்தை இயேசுவை அறிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, சாஸ்திரிகள் சொன்னாங்க, ஆமாங்க பெத்லஹேமில் பிறப்பாருன்னு சொல்லியிருக்குங்க, தீர்க்கதரிசி மீகா சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாங்களே தவிர அறிவு இருந்துச்சு, அதற்கு கீழ்ப்படிதல்ல, அதுக்கான செய்கை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வேத அறிவு மாத்திரம் பத்தாது அன்பான பிள்ளைகளே, அதில் பண்பு வேணும். ரெண்டாவது ஆராதிக்க தேவனை, வர்ஷிப் த கிங். எப்படி நம்ம தேவனை ஆராதிக்கணும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வாசிங்க.
9, 10, 10 மட்டும். அவர்கள் கண்டபோது போத் இப்போ முதல்ல எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்தாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. நட்சத்திரம் கரெக்டாக வழி நடத்திக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோன்னு நின்றுச்சு. அவன் நின்ற உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் கூட்டிகிட்டு போகல. நல்ல வேலை அந்த வேற ஒரு ராஜா வீட்டிலேருந்து, ஐயா வாங்க எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தால் எங்கே கொண்டு போய் விட்டுருப்பானுங்க. அங்கே முன்னாடியே தந்திரமாக சொல்லிவிட்டாங்க, எங்கே போய் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த எப்படி அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்துச்சோ, அவங்க ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வர வந்துச்சோ, அதே போல் இந்த நட்சத்திரம் எங்கே வர போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிற வீடு வர போயிடுச்சு, அந்த ஊருக்கு வர போயிடுச்சு. அங்கே பார்த்த உடனே அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 9வது வசனம், ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்கள் முன் சென்றது. எது வர போச்சு? கொஞ்சம் முன்னாடியும் போகல, கொஞ்சம் பின்னாடியும் போகல. அந்த நட்சத்திரம் எங்கே வரதான் கரெக்டாக போகுது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என்னம்மா மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம்? என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? சந்தோஷம்னா ஆனந்தம்னா அவங்க பார்த்தோன்னே குறிச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், அவங்க முக்கியமான நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ உண்மையான தேவனை ஆராதிப்பதற்கு என்னது கேட்டேன், உண்மையான இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, அந்த பிள்ளையை பார்க்கும்போது, அந்த குழந்தையை பார்க்கும்போது, உலகத்தில் பிறந்த மகா உன்னதமான ராஜகரை பார்க்கும்போது உலகத்தில் எப்படி இருக்கணும், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃப்ளோ உண்மையான ஆராதனை எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, உள்ளத்திலேருந்து வெளியில் வரணும். அதுதான் உண்மையான பண்பு. ஆண்டோட பிரசனத்துக்கு வரும்போது, ஆண்டவர் உண்மையாக தேடும் பொழுது, ஏண்டோட சமூகத்தில் வரும்போது என்ன வருமா? ஒரு பாட்டு இருக்குது, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷம். கற்றுக் கொடுத்தேன்னா உங்களுக்கு இல்லையா? அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சங்கீதம் 16 இருக்குது, கடைசி வசனம். இன்னொரு நாளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறேன். இன் இஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். தேவ ஆராதனைக்கு வரும்போது அப்படியே என்ன செய்யக்கூடாது, அழுது வளவி புலம்பி ஐயோ அப்படி மூக்கில் சிலிச்சிக்கிட்டு கலந்து அழுகு வரும். பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சில நேரங்களில் ஒரு அப்படி வரக்கூடாது. கலகலன்னு இருக்கும். கடவுளோட பிள்ளைகள் முகத்தில் செழிப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஆக இவங்க பார்த்த உடனே ஆண்டவர் பிரசனத்துக்கு வந்த உடனே இந்த ஆராதனை ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம், அதுவும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, அதுதான் 11வது வசனம் மறுபடியும் வாசிப்பேன். எனக்கு 11வது வசனம், பிரவேசித்து பிள்ளையையும் கண்டு விழுந்து பணிந்து கொண்டு திறந்து பொன்னையும் இவங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க யூதருக்கு ராஜாவை தேடி வந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய குழந்தைய பார்த்துருப்பாங்கன்னு, ரொம்ப சின்ன பிள்ளையை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை எவ்வளோ பெருசாக தான் இருந்திருக்கும், ரொம்ப பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது. 1 வயசு 1.5 வயசு 2 வயசு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு குழந்தை தான் அங்கே இருந்திருக்கு. நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க? குழந்தைய பார்த்தா கட்டி பிடிப்பீங்களோ இல்லையோ, அவளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பீங்க? என்னங்க மரியாதைலாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த நல்லா இருக்கே தம்பி அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுதுன்னா, அவர்கள் சொல்லுது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன பண்ணாங்களாம், உள்ளே போய் பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு. யாரை பார்த்தாங்க? மரியாதையும் பார்த்துட்டாங்க, அந்த பிள்ளையும் பார்த்துட்டாங்க. அங்கே நட்சத்திரம் தான் அவங்களுக்கு வழிகாட்டி. அந்த நட்சத்திரம் நின்ன உடனே அங்கே உள்ளே போகிறாங்க. வேறு யாரை பார்த்தாங்கன்னு தெரியல, அந்த 2 பேரையும் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து. எப்படி விழுந்தாங்களாம்? தொப்புன்னு. எத்தனை பேர் விழுந்துட்டாங்க? அங்கே வந்து அத்தனை பேர் தொடன்னு யாருக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க? ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க. சின்ன பிள்ளையா விழுவோமா நம்மளாம்? நம்ம மரியாதை எங்கே போகிறது? நம்ம சட்டையெல்லாம் அழுக்காடும். அந்த காலத்துலலாம் இவ்வளோ வசதியான வீட்டிலலாம் அவங்க இருக்கலை. இப்போயாச்சும் சிமெண்ட் போட்டு வச்சுருக்குறோம், மொசைக் போட்டு வச்சுருக்கோம், க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அங்கெல்லாம் அப்படி வச்சுருப்பாங்களா என்ன? அவள் ரொம்ப பெரிய வீடாக இருந்திருக்கும் இல்லையே. இவர்கள் வீடை பார்க்கல, அந்த குழந்தையின் வளர்ச்சியை பார்க்கல, அவங்களோட பெண்மை அம்மாவுடைய வசதி வாய்ப்புகளை அவங்க பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் யாரை பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூதருக்கு ராஜா யாருன்னு கேட்டால் அந்த ராஜா அங்கே நிற்கிறாரு. அவர் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனை குழந்தை போல இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க யாரை பார்த்தாங்கன்னா, யூதருக்கு ராஜாவை பார்த்துட்டு அவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து எப்படி வளர்ந்தாங்க பாருங்கள். அவங்க விழுங்கும் போது எப்படி வளர்ந்தாங்கன்னு கேட்டால், அவர்கள் தங்களை என்ன செய்கிறாங்க,
சமமாக மண்ணுக்கு மண்ணாக என்ன செய்கிறாங்க, ரொம்ப உயர்வாக இருக்கவங்களுக்கு தான் விழுந்து என்ன செய்வோம், வணங்குறது வழக்கம். யார் காலில் விழுவீங்க நீங்களாம்? நாங்கள் மேலே இருக்கவங்களா கீழே இருக்கவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் எங்கள் ராஜான்னு ஒத்துக்கிறாங்க, அறிக்கை செய்கிறாங்க. அந்த விழுகும்போது என்ன சொல்லுது அது? அவங்க உள்ளத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். அதன் மூலம் அவங்க என்னத்தை காமிக்கிறாங்க? அவங்க கனத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்னது? அது மாத்திரம் தங்களை சமர்ப்பிக்கிறாங்க. அப்படி சமர்ப்பிக்கிறது எப்படி? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்துட்டோம், சரண்டர். தப்புன்னு விழுந்துட்டோம். என்ன அர்த்தம்? நான் பெரிய ஆள் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, உமக்கு மேலே நான் ஒன்றும் இல்லை. என்னோடய கனத்தையும் என்னோடய சமர்ப்பணத்தையும் என்னை முற்றிலுமா உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சிறு குழந்தையா அவங்க உள்ளத்தில் எந்த அளவுக்கு மதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, உண்மையான ஆராதனை எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை நான் தாழ்த்தி என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை முதலாவது இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்ந்தவராக பார்க்க வேண்டும். கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பது முக்கியம் கிடையாது, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பது முக்கியம் கிடையாது. கிறிஸ்து எந்த நிலையில் இருக்கும்போதோ அது அவன் உலகத்தின் ரட்சகராக இருக்கிறார், அவர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் நாங்கள். அதான் முதல் வசனம் சொல்லும்போது, ரெண்டாவது வசனம் கிழக்கிலே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலுடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோன்னு சொன்னவங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்க? சொன்னது மட்டும் கிடையாது, தப்புன்னு விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் பணிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த பணிந்து கொள்ள இன்னொரு முக்கியமான காரணம் என்ன? ட்ரூ வர்ஷிப் பிகின்ஸ் வித் ஹம்பிள் ஹார்ட், ரெகக்னைஸ் கிரைஸ்ட் அஸ் சுப்ரீமசி. ஆண்டவர் உயர்ந்தவர் என்பது உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இயேசுவின் நாமம் இல்லாமல் உலகத்தில் எந்த நாமமும் கிடையாது. ரட்சிப்படைப்படி வசனம் நிறைய வசனம் இருக்குது வேதத்தில். ஒரே ஒரு நாமம் தான் வானத்திலும் பூமியில் தண்ணீரிலும் ஒரு ரட்சிப்படைவதற்கு நாமம் இருக்குது. இந்த உலகத்தை படித்தவங்க படிக்காதவ, ஏழை பணக்காரன், இந்த உலகத்தை எந்த மூலையில் உள்ளவனும் சரி, வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கு இயேசுவின் நாமம் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வந்த மாத்திரத்தில் வந்துட்டு மாத்திரம் கிடையாது, வெறுங்கையாக வந்துட்டு போகலை. அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 விதமான என்ன செஞ்சாங்க? காணிக்கையை கொடுத்தாங்க. எந்த விதமான காணிக்கை கொடுத்தாங்கம்மா? 3 விதமான காணிக்கையும் 3 விதமான அவருடைய செயல், ஆண்டவர் யார் என்பதை குறிக்கிறதா இருக்குது. இவங்க எங்கே இருந்தாங்க? கிழக்கிலேருந்து வர்றாங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து வரும்போதே என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்க ஊர்லேயே எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வர்றாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர்கள் வாசிங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து வாசிப்போம். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். ஆக முதலாவது அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன கொடுத்தாங்க? தங்கத்தை கொடுத்தாங்க. தங்கம் ரொம்ப முக்கியமானது. தங்கத்தை எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஆஃப் ராயல்ட்டி. ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ராயலாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கார் என்பதை காமிக்கு. அக்னாலேஜிங் ஜீசஸ் as a king. ஏசு ராஜா என்பதை அவங்க தங்கத்தை ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு தான் தங்கத்தை அந்த காலங்களில் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய உயர்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இவர்கள் யாருக்கு கொடுக்குறாங்க? ஏசு கிறிஸ்துக்கு தங்கத்தை கொடுத்தது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் யார்? எங்களுடைய ராஜா, எங்களுக்கு ராஜா. அவங்களோட புறஜாதி மக்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பிலேயே யாரை பார்க்குறோம்? கிழக்கிலேருந்து வந்தாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இன்னொன்று என்ன கொடுத்தாங்க? ரெண்டாவது என்னம்மா கொடுத்தாங்கம்மா? வாசிங்கப்பா. பொன்னையும் தூப வர்க்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தெய்வம் என்பதை காமிக்குது. அவர் ராஜா மாத்திரம் கிடையாது, அவர் தெய்வீக தன்மையுடையவராக இருக்கிறார். அவர் இதை பார்த்தீங்கன்னா, கோயிலில் என்ன செய்வாங்க? இது போடுவாங்களா, இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதான் தூப வர்க்கம்னு சொல்கிறது. சாம்பிராணி மாதிரி அதை அவங்கள ஆராதிப்பதற்கு போடுறது. அதான் போட்டிருக்கோம். The deity used temple worship acknowledging Jesus as God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு பயன்படுத்துவது தான் இந்த தூப வர்க்கம். இதை கொடுக்குறாங்க, தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், எங்கள் ஆண்டவர் என்பதை காண்பிப்பதற்கு. மூணாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன காமிக்கிறாங்களாப்பா? வாசிப்போம். வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. இது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி நீதி என்ன செய்ய போகிறார்? தியாகமாக மறிக்க போகிறார் அடையாளமாக அவர் என்ன செய்கிறாங்க? வெள்ளை போலத்தை கொடுக்குறாங்க. அவர் எங்களுக்காக மறித்து அவர் எங்கள் பாடுபட்டு மறிக்க போகிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக 3 விதமான எண்ணத்தை கொடுத்தாங்க அவங்க. ஆக உண்மையான ஆராதனை என்பது என்னன்னு கேட்டானுங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, உண்மையான ஆராதனை என்ன செய்ய? இன்வால்வ்ஸ் ஆஃபரிங் வாட் இஸ் வேல்யூபிள் டு அஸ். சில வேலைகளில் நாம் ஆண்டவர் கொடுக்குற ஆராதனை மிகப்பெரிய ஆராதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரண காசு இல்லை, சும்மாலாம் கிடைக்கிறது இல்லை, விளையாட பெற்றது. அன்றைக்கு இருக்க தங்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாசனை பொருட்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் ரொம்ப விலை தான்.
அன்னைக்கு அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி நாம் சபைக்கு வருகிறோம். எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், என் மேலேயும் குறைகள் இருக்குது. பொதுவாக தேவனுக்கு கொடுக்குற ஆராதனைக்கு நாங்கள் முன்னாடியே எடுத்து தயார் பண்ணிக்கணும். கடவுளுக்கு கொடுக்குற காரியம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்க, யாருக்கு நீங்கள் நிறையா நேசிக்கிறீங்களோ, யாரை அதிகமாக மதிப்பு கொடுக்குறீங்களோ, யாரை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ, அவங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நேரத்தை கொடுப்பீங்க, சிறப்பான உங்கள் பொருளை கொடுப்பீங்க, சிறப்பான உழைப்பை கொடுப்பீங்க. புரியுது என்ன சொன்னது? ஏதாச்சும் ஆங்கிலத்தில் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரூ வர்ஷிப் இன்வால்வ்ஸ் ஆஃபரிங் வாட் இஸ் வேல்யூபிள் டு அஸ், அவர் டைம், அவர் டேலண்ட், அவர் ட்ரெஷர்ஸ் அண்ட் அவர் லைஃப்ஸ். பல வேலைகளில் நம்முடைய ஜீவனை கொடுக்குறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா ஊழியக்காரங்க தங்கள் ஜீவனை கொடுத்து ஊழியம் பார்க்குறாங்க. வரப்போகிற நாட்கள் நான் நினச்சிட்டு இருக்கேன், மாலையிலையோ காலையிலையோ ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒரு வாரமாச்சும் சில மிஷினரியுடைய கதைகளை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்புறமா பேசுவோம். சிலர் நிறைய பேர் ஜீவனை கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஊழியம் பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி நான் தேவாராதனைக்கு வந்துட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்து சாஸ்திரங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், தங்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளைப்போளத்தை கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக காமிக்கிறாங்க, அவர் தெய்வனாக காமிக்கிறாங்க, அவர் எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து மீட்கும் பொருளாக மற்றும் மீட்பராக வரப்போகிறார் என்பதை அவங்க காணிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோவுக்கு அவங்களை மதித்தாங்க, விசுவாசித்தாங்க, அது செயல்பாடாக தேவனை ஆராதித்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் என்பதை நான் மனதில் வச்சுக்கணும். ஆக இன்றைக்கி இதில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதியில் நம்ம ஆண்டவர் வரும்போது சந்தோஷமாக வரணும், நம்ம தாழ்த்தணும், வில்லிங்காக தேவனுக்கு விருப்பப்பட்டதை நம்ம மனப்பூர்வமாக கொடுக்கணுமே தவிர யாரும் கட்டாயப்படுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது யாரும் சொல்லலை நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, யாரும் கேட்கல. இவங்களா ஊர்லேருந்து வர்றாங்க, இவங்களே வந்து பணிந்து கொடுக்குறாங்க, இவங்களா சிறப்பான காணிக்கை கொடுக்குறாங்க. அதை தான் மத்தேயு எழுதி வைக்கிறார் நமக்கு. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? ரெண்டாவது, எப்படிப்பட்ட ஆராதனை, எப்படிப்பட்ட காணிக்கையை தேவனுக்கு கொடுக்குறோம்? ஆக உண்மையான ஆராதனை என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருமானா, எதை நான் கடவுளுக்கு கொடுக்கணுமோ அதை நான் தடங்கல் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்சதை நேரத்தை கொடுப்பேன், என்னோடய பொருளை கொடுப்பேன், என்னோட உழைப்பை கொடுப்பேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா உதாரணம், நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நிறைய சொல்ல முடியும். கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன், அங்கே மதிப்பு இருந்துச்சு, மதிப்பெலாம் இருந்துச்சு, எல்லாம் சல்யூட்டில் அடிப்பாங்க, எல்லோரும் சாருன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் யாரும் என் பேர் சொல்லலாம் கூட மாட்டாங்க. என்ன அப்போ நான் பைபிள் காலேஜ் வந்த பிறகு ஒரு பொண்ணு என்னை பேர் சொல்லிடுச்சு, கோவம் வந்துருச்சு, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா யாருமே எனக்கு பேர் சொன்னதில்லை, எல்லாம் சாருன்னு வருவாங்களா, நமக்கு மண்டையெல்லாம் கணம் ஏறி இருந்துச்சு. என்ன எல்லோரும் சாருன்னு வருவாங்க, நம்மளுக்கும் மரியாதை. அப்புறம் அவங்க போன இடமெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க, நல்லா எங்கே பார்த்தாலும் எனக்கு அவங்களுக்கு தெரியாது, என்னை அவங்களுக்கு தெரியும், எனக்கு அவங்களை யாரையும் தெரியாது. ஏன்னா நிறைய பிள்ளைங்க படித்தாங்க. அவனை உண்மையில் எப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சிட்டேனோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் ஒன்றும் பெருசாக தூக்கி போடல, அது மறைச்சிக்கோங்க. ஆண்டவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குப்பை தான். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேனோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகமோ பொண்ணோ பொருளோ, இன்றைக்கி என்னுடைய நாட்களில் அதிக நேரம் என்ன தான் பேசுகிறேன், எதை தான் சிந்திக்கிறேன், இதை குறித்து தான் பேசிக்கிட்டு, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய வேலை, ஆண்டோட ஊழியம், ஆண்டோட பிள்ளைங்க, ஆண்டோட சபை, ஆண்டோட வசனத்தை பேசுகிறது, ஜெபிக்கிறது, ஊழியம் நடத்துறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, இதை விட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கொஞ்ச நாள் இதை விட்டுட்டு எனக்கு எதுவும் சொன்னா கூட சரியாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ புத்திசாலிலாம் இல்லை நான். கடவுள் வேத வசனம் பேசுகிறது, ஜெபிக்கிறது, வேறாதனை பண்ணுறது, ஏதோ ஒன்று ஆண்டவர் கற்று. இப்போ என்னுடைய முழு நேரமும் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு. என்னுடைய முழு பொன்பொருள் என்னால் முடிஞ்சிச்சுன்னா, இன்றைக்கி சில சபைகளுக்கு உதவி செய்ய முடிஞ்சிச்சு, சில வேலைகளில் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சபைகளை கட்டி கொடுக்கணும், சபை ஊழியர்களுக்கு உதவி செய்யணும். போன வாரம் நினைக்கிறேன் ஒரு தம்பியை கூப்பிட்டு, என்னடா உப்பாரி வச்சுட்ருக்கான், ஓன்னு அழுகிறான். என்னடா பண்ணுறது? சரி வா, நான் ஏதாச்சும் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சிலருக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். கடவுள் கொடுத்த கிருபைனால என்னோடய நேரம் முழுவதும் ஆண்டவருக்கு, என்னோடய உழைப்பு முழுவதும் நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறேன். ஆண்டவருக்கு ஆராதனை என்பது வெறும் வாயில் இருக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்தோன்னு ஆராதனை நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு நாள் 365 நாள் ஒரு நாள் வந்து ஆராதனை ஆகிடுமையா? வாரம் எத்தனை வாரம் இருக்கேன்? ஒரு மாதம் எத்தனை வாரம்ப்பா? ஒரு வருஷத்தில் எத்தனை வாரம் தம்பி? யாருக்கு தெரியும்? 50 சத்தமாக பேசுவோம். 52 நாள் 360 நாளில் வந்தால் தோற்றுறோம் ரொம்ப பெரிய காரியம் செஞ்சுட்டோமா? அதில் பாதி நாள் கட்டடிச்சிடுறது. அதுலேயும் அப்போ வரும்போதே 3 ஹவருக்கு முன்னாடி வருது, அப்புறம் உடுகுடுன்னு ஓடிடுது. எத்தனை நாள் 52 வாரம். 52 வாரத்தில் எத்தனை மணி நேரம் சபையில்? எத்தனை மணி நேரம்?
2.5 மணி நேரம், மிஞ்சி பண்ணால் 3 மணி நேரம் வச்சுக்கலாம். இல்லை ட்ராவல் எல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்தில் 4 மணி நேரம், ஒரு வருஷத்தில் 52×4 போடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற நேரம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவு. ஒரு நாள் ஒரு கணக்கு கூட போட்டிருக்கேன் பின்னாடி நாட்கள். ஆக நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு கொடுங்க. அதோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே 12வது வசனத்தை வாசிட்டு முடிப்போம். 12வது வசனம், பின்பு அவர்கள் ஆக 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவர்கள் தேவனை ஆராதித்தது மாத்திரம் பத்தாது, அவரோட வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்பது தேவனால் வழி நடத்தப்பட்டாங்க. கடவுள் ஆவியானவர் என்ன செய்தார், அவங்களுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் என்ன செஞ்சு எச்சரிப்பு பெற்றாங்க. என்னது திரும்பி போக வேண்டிய தேவனாலே சொப்பனத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க போகலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு வழியாக அவங்க போயிட்டாங்க. முக்கியமாக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்த வழியிலேயே மற்ற பிரியமாக வாழ்வது நல்லவங்களாக இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், போய் யாரதை பார்த்துட்டு அவர் சொன்னார்ல முதல்ல வந்து என்கிட்ட சொல்லிடுங்கன்ட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, நீ போப்பா, என் வழி வேறு உங்கள் வழி வேறன்ட்டு அவங்க யார் பேச்சு கேட்கலன்னு கேட்டால் தேவனுக்கு விரோதமாக செய்ய விரும்பலை. அது வேற பிசாசுக்காரனுக்கு ஊழியத்து தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சத்தத்தை அவங்க கேட்க விரும்பலை. ஆண்டோட வேத வசனம் சொல்லுது, உடனே அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு வேறு வழியாக அவங்க போனது மாத்திரம் கிடையாது. உண்மையான ஆராதனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் இருக்குது. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே இருக்குது தம்பி? இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேவனுடைய வழி நடத்துதலில் போனாங்களே தவிர ஏரோது பேச்சை கேட்கல, ஏரோதுக்கு கீழ்ப்படியில். உண்மையான ஆராதனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு வந்து குதிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், காணிக்க கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்கிற என்பது ரொம்ப முக்கியம். அவங்க எந்த வழியில் போயிட்டாங்க, ஏரோதுக்கு பின்னாடி போய் சொல்லலை, ஏரோதுக்கு கீழ்ப்படியில், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. எதுவரை நாம் தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்யலையோ கீழ்ப்படியலையோ அதுவரை என்னோடய ஆராதனை என்பது உண்மையான ஆராதனையாக இருக்கிறது இல்லை. எனவே உண்மையான ஆராதனை எதற்கு கீழ்ப்படி எதை செய்யும்னு சொன்னீங்கன்னா, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நம்மளை வழி நடத்தும். உண்மையான வசனம், கடவுள் வசனத்தை கேட்குறோம், அந்த வேத வசனம் என்னோடு இடைப்படுது, பேசுது. அதுக்கப்புறம் நான் பாவமான வாழ்க்கை வாழ விரும்புவேனா, ஆண்டவர் பிரியமில்லாமல் இருப்பேனா, ஆண்டவர் சித்தம் செய்யாமல் இருப்பேனா? இவங்க வந்து தேவனை பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, வணங்குறாங்க பிறகு சும்மா போயிடுவாங்களா அவங்க? அப்படியே ஆண்டவரோட நடத்துதல் இருக்கு இல்லையா? அவங்க கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரோட வழியில் அவங்க கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால், நான் கீழ்ப்படுகிற கடவுள பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லிக்கிறேன். வர்ஷிப் மஸ்ட் லீட் டு ஒபீடியன்ஸ் இன் அவர் லைஃப். ஆக உண்மையான ஆராதனை என்பது கீழ்ப்படுதலுக்கு நடத்தணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இந்த 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 சாஸ்திரிகள் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவை போல பார்த்தாங்க. ராஜாவை பார்க்குறது மாத்திரம் கிடையாது, அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு நேரத்தை முதன்மையாக வச்சுக்கிட்டு அவரை வந்து பார்த்து அவரை யாருன்னு பார்த்து கற்றுக்கொண்டாங்க. அங்கே இருந்து பக்கத்து ஊரில் இருக்கிறவரை யாருன்னு சில இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கல. அது மாத்திரம் கிடையாது, அந்த இயேசு கிறிஸ்து தங்களை அற்புதமாக என்ன செஞ்சாங்க, சமர்ப்பித்தாங்க. என்ன பண்ணாங்கம்மா, சப்மிட் பண்ணாங்க, சப்மிஷன் சொல்லுவாங்க. அவருக்கு முன்னாடி தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே 3வது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சிறந்த காணிக்கைகளை கொடுத்தாங்க. 4வது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோட ராஜாவுக்கு என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தில் செய்கிறோமான்னு கேட்டு பாருங்கள். எனவே நம்ம இந்த காரியங்களை மனதில் வச்சுக்குவோம். இந்த காலங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த சாஸ்திரிகள் செய்தது போல் நம்ம 3 முக்கியமான காரியம் செய்யணும். இயேசு கிறிஸ்துவை தேடணும், நம்ம அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும், நம்ம சிறந்த காணிக்கைகளை கொடுத்து அவர் ஆராதிக்கணும், தொடர்ந்து அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை காணப்பட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயம் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் பன்மடங்காக ஆஸ்வதிப்பார். கண்ணுபடி நாம் ஜெபிக்கலாம். சர்வத்தையும் படைத்த உன்னதமான கர்த்தாவே, மறுபடியும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் கடந்து வருகிறோம். உம்மை ஆண்டவரே, சாட்சிகள் தேடி வந்தது போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பற்றி தேடுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். தேடி வந்து ஆனந்த சந்தோஷம் அடைந்து எங்களை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்து காணிக்கைகளை கொடுப்பதற்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நிறைய பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.